இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாங்க ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்க போறோம் ஓகேங்களா. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்க போறோம். பொறுமையா சால்வ் பண்ணல ஓகேங்களா. வீடியோ மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருமே ஷேர் பண்றதுல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. ஒவ்வொரு क्वेश्चन பார்க்க போறோம். நம்ம சிம்பிளிஃபிகேஷனோட ப்ரீவியஸ் क्वेश्चन சால்வ் பண்ணியாச்சுங்க. அதே போல LCM and HCF ஓட ப்ரீவியஸ் क्वेश्चन சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் பார்த்தலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம ஓகேங்களா. வாங்க பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா. 2, 5, x20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்களின் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நம்மள என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து ரேஷியோ படி எழுதிப்போம் ஓகேங்களா. 2:5:" அடுத்தது x:20 இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாங்க. 2:5 இருந்துச்சுன்னா 2/5 எழுதுவோமாங்க. இந்த ரெண்டுக்கு சேம் மீனிங் தான் சொல்லி பார்த்தா. டபுள் லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது ஈக்குவலுக்கு சமன்னு சொல்லி பார்த்தோமேங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். 2/5 = x/20 ஆங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க ஓகேங்களா. 5 × xங்க இங்க என்னங்க வரும் 2 × 20 ஆங்க போட்டாச்சாங்க. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சு. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் கொஸ்டின் அப்படியே மாற்றி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி எழுதிக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 2:5ங்கிறத 2/5 எழுதிக்கிறேன். இங்கே வந்து x:20 x/20 மாற்றிக்கிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணி எக்ஸை மட்டும் இங்கே வச்சுங்க. இன்டூவில் இருக்கிற 5 அங்கே வந்துச்சுன்னா என்னவா மாறுங்க டிவைடாக மாறுமாங்க. 2 × 20 / 5. இப்போ வந்து 5th டேபிள் கேன்சல் பண்ணுங்க. 5th டேபிள் 5 வந்து 1 டைம், 20 எவ்வளோ டைமுங்க 4 டைம் ஆங்க. 2 × 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்னங்க வருது 8 வருதாங்க. எக்ஸோட வேல்யூ 8ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு நம்மள எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்லினாங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு ஓகேங்களா. கொஸ்டின் சால்வ் பண்ண போறேங்க. 5:7:5ங்க மற்றும் x:25 விகித சமம் எனில். விகித சமம்னா டபுள் இஸ்டு சென்டர்ல வரணும்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. விகித சமம்னா டபுள் இஸ்டு சென்டர்ல வரணும் ஓகேங்களா. எனில் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நான் பொறுமையாக சால்வ் பண்ணுறேன் ஓகேங்களா. 7:5 ஃபர்ஸ்ட் ரேஷியோ. இந்த ரெண்டுமே விகித சமம்னே டபுள் இஸ்டு போட்டோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரேஷியோ x:25 எழுதியாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ணா 7:5 எப்படி போடலாங்க 7/5 எழுதுமாங்க. டபுள் இஸ்டு எப்படி எழுதலாங்க ஈக்குவல் போட்டுக்கலாமா. ஈக்குவல் போட்டாச்சுங்க. அடுத்த ரேஷியோ என்னங்க x:25 எப்படி எழுதலாங்க x/25 எழுதலாமாங்க. நீ எப்பவும் போல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க ஓகேங்களா. இங்கே என்னங்க ஒரு 5 × xங்க. நெக்ஸ்ட் வந்து 7 × 25 ஓகேங்களா. நாம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதனால எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறாங்க. இன்டூல இருக்கிற 5 அந்த சைடு போயிடுச்சுன்னா என்னவா மாறுங்க டிவைடாக மாறுமாங்க. 7 × 25 / 5 ஓகேங்களா. இப்போ 5th டேபிள் கேன்சல் பண்ணுங்க. 1 டைம் 75 வந்து 25 வந்து எத்தனை டைமுங்க 5 டைமாங்க. 7 × 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க வருது 35 வருதாங்க. எக்ஸோட வேல்யூ 35 ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த சம்மை எப்படி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. 7:5 மற்றும் x:25 விகித சமம் எனில்னா. விகித சமம் என்ன மீனிங்னா டபுள் இஸ்டு போடுறதா மீனிங் ஓகேங்களா. அதை போட்டு நெக்ஸ்ட் சால்வ் பண்ற 7:5 வந்து 7/5 மாத்திக்கிறேங்க. x:25 x/25 மாத்தி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்றோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணி பாருங்க. 40 நிமிடத்துக்கும் 1 மணி நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. இது பாருங்க இது நிமிடத்துல கொடுத்துருக்காங்க, இது மணி நேரத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 40 நிமிடத்தை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துல எவ்வளவு நிமிடம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க. 1 மணி நேரம் எவ்வளவு நிமிடங்க 60 நிமிடமாங்க. இப்ப 40 நிமிடம் = 60 நிமிடம் கண்டுபிடிச்சிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வர காமன் டேபிளால டிவைட் பண்ணுங்க. இது ரெண்டுமே வர காமன் டேபிள் எதுங்க 20 டேபிள் டிவைட் பண்ணலாமாங்க. 20 டேபிள் டிவைட் பண்ணா 40 எத்தனை டைமுங்க 2 டைமாங்க. 60 வந்து எத்தனை டைமுங்க 3 டைமாங்க. 2:3 தாங்க ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கு. இது நிமிடத்துல இருக்குங்க, இது மணி நேரத்துல இருக்கு. மணி நேரத்தை நிமிடமா கன்வெர்ட் பண்றாங்க. கன்வெர்ட் பண்ணும்போது 1 மணி நேரத்துல எவ்வளவு நிமிடங்கள் இருக்குன்னா 60 நிமிடங்கள் இருக்குமாங்க. அந்த 60 நிமிடம் இந்த ரெண்டுமே ரேஷியோ படி டிவைட் பண்ணி ரெண்டுலேயும் வர காமன் டேபிளால டிவைட் பண்றாங்க. டிவைட் பண்ணி ஃபைனலா வர ஆன்சர் என்னன்னா 2:3 ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுவாங்க. பாருங்க 3 × x = 4 × y எனில் x:y யோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா. இந்த சம்ம நான் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணேன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 × x இருக்கு ஓகேங்களா. இந்த x அப்படியே வச்சுக்கோங்க. இன்டூல இருக்கிற 3 இங்க வந்துச்சுன்னா டிவைடா மாறுமாங்க. 4/3 ஓகேங்களா.
எக்ஸ் இங்கேயே வச்சுக்கிறாங்க, இன்டூல இருக்கிற ஒய் இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறுங்க, டிவைடாக மாறுமாங்க. இப்போ எக்ஸ் பை ஒய்ங்கிறது எப்படி எழுதலாம், எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு எழுதலாமாங்க. இது 4/3 4:3ன்னு எழுதலாமாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, எக்ஸ் இஸ் டு ஒய்யோட வேல்யூ தாங்க கேட்டுக்கிறாங்க. எக்ஸ் இஸ் டு ஒய்யோட வேல்யூ என்னங்க, 4:3 தானேங்க. புரிஞ்சிருச்சாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் பை ஒய்னு ஃபார்மேட் கொண்டு வரணும். அதனால எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இங்க இருக்கிற ஒய்யை வந்து இன்டூல இருக்கிறது இங்க கொண்டு வந்துக்கிறேன். இங்க வரும்போது என்னவா மாறுங்க, டிவைடா மாறுமாங்க. நெக்ஸ்ட் இங்க இன்டூல இருக்கிற 3 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடா மாறுமாங்க, 4/3ன்னு வருமாங்க. எக்ஸ் பை ஒய் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் டு ஒய்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமாங்க. எக்ஸ் இஸ் டு ஒய்னு எழுதியாச்சுங்க. அதோட வேல்யூ என்னங்க, 4:3 ஆங்க. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தாங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. A is to B யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் C is to D யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. A is to D யோட வேல்யூ கேட்டுக்கிறாங்களா. இது நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்றோம்னு சொல்லி நிறைய மெத்தட் கொடுத்துருக்காங்க. A is to D A/D ன்னு கூட எழுதலாம். ஓகேங்களா. ஈக்குவல் போட்டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூவை பைல எழுதிக்கிங்க. 2:3 2/3ன்னு மாத்திக்கிங்க. இன்டு அடுத்தது C is to D யோட வேல்யூ 4:7 இருக்காங்க. அது 4/7 மாத்திக்கிங்க. ஓகேங்களா. 4/7. நெக்ஸ்ட் கேன்சல் பண்ற டைம் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. எதுவும் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கா, எதுவுமே இல்லைங்க. அப்படி இல்லாட்டி டைரக்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 into 4 மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க 8 8/3 into 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 21 வருதாங்க. இதோட வேல்யூ என்னங்க, 8:21. ஓகேங்களா. A is to D யோட வேல்யூ என்னங்க, 8:21. வர ஆப்ஷன் எதுங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சருங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா A is to B C is to D கொடுத்துங்க. A is to D கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வேல்யூமே நம்ம பைல எழுதி மல்டிப்ளிகேஷன் எழுதி கேன்சல் பண்ற டீம் இருந்து கேன்சல் பண்ணி ஃபைனலா என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். ஓகேங்களா. கொஸ்டின் புரிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஃபார்முலா அப்ரோச் பண்ணி A is to B is to C ன்னு போட்டுன்னா டைம் வேஸ்ட்டுங்க. உங்ககிட்ட A is to D கேட்டாங்கன்னா இந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. X is to Y equal to 2:1 எனில் x squared minus y squared is to x squared plus y squared ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது போன வருஷம் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க. இது மாதிரி மாடல இந்த டைமும் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தேவைங்களா. நம்ம எப்படி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்றேன் நான் சொல்றேங்க, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ 2ங்க. ஒய்யோட வேல்யூ அடுத்தது என்னவா இருக்கும் அதுதான் ஒய்யோட வேல்யூ. ஓகேங்களா. ஒய்யோட வேல்யூ என்னன்னா 1. நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, இதுல தானே கேட்டுக்கிறாங்க, இதுல அப்ரோச் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ என்னங்க 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னங்க 4 அடுத்து ஒய்யோட வேல்யூ என்னங்க 1 ஸ்கொயர் பண்ண என்னங்க வரும் 1 அடுத்தது இஸ்டு போட்டாச்சுங்க. அடுத்து எக்ஸோட வேல்யூ என்னங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4 அடுத்தது பிளஸ்ங்க, பிளஸ் போட்டாச்சு. ஒய்யோட வேல்யூ என்னங்க 1 ஸ்கொயர் பண்ணா என்னங்க 1 இப்போ 4ல இருந்து 1 மைனஸ் பண்ண என்னங்க 3 4 இருந்து 1 ஆட் பண்ண என்னங்க 5 3:5 வரக்கூடிய ஆப்ஷன் என்னங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க 3x plus 4y is to 4x plus 6y equal to 22 is to 32 எனில் x is to y யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் is to இருக்கிறத பைல எழுத போறோம். ஓகேங்களா. வாங்க பைல எழுதலாம். 3x plus 4y by 4x plus 6y. ஓகேங்களா. ஈக்குவல் டு 22 is to 32 எப்படி எழுதலாம்னா 22/32ன்னு எழுதுறோம். ஓகேங்களா. இந்த ரெண்டு வர காமன் டேபிள் என்னங்க 2 டேபிள் வருமா, 2 டேபிள் டிவைட் பண்ணா இது 11 டைம், இது எத்தனை டைமுங்க 1 இங்க போயிடுச்சுன்னா 6 வருமாங்க, 11/16 வருமாங்க. இனி வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஏன்னா இது இப்படியே கூட சால்வ் பண்ணலாம், ஆனால் நம்பர்ஸ் பெருசா வரும், மல்டிப்ளிகேஷன் பண்ண கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா. அதனால இது நம்ம சிம்பிளிஃபை பண்ற அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இனி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 16ஓட இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 16 into 3x plus 4y equal to 11 into 4x plus 6y. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா 16 உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 16 into 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்னங்க வரும் 48 48x பிளஸ்ங்க. அடுத்து 16 into 4 என்னங்க வரும் 64 வருமாங்க. 64y equal to 11 into 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 44x வருமாங்க. 44x 11 into 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்னங்க வரும் 66y வருமாங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா எக்ஸ் டைம் எல்லாம் இந்த சைடு வச்சுக்கோங்க, ஒய் டைம் எல்லாம் அந்த சைடு கொண்டு போய்க்குங்க. ஓகேங்களா. 44x பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறுங்க 48x அப்படியே வச்சுக்கிறேன். பிளஸ் இந்த சைடு வந்தா மைனஸா மாறுமா 44x ஈக்குவல் டு அடுத்து 64y பிளஸ்ல இருக்கிறது அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸா மாறுமாங்க 66y minus 64y ஆங்க. நெக்ஸ்ட் இது மைனஸ் பண்ணுங்க. 48ல இருந்து 44 போயிடுச்சுன்னா என்ன மிச்சம் என்னங்க இருக்கு 4 இருக்குமா 4x ஈக்குவல் டு 66ல இருந்து 64 மைனஸ் பண்ணீங்கன்னா 2 இருக்குமாங்க.
2y ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸ் இங்கேயே வச்சுக்கோங்க. இன்டூல இருக்கிற y இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடா மாறுமாங்க, டிவைட் போட்டாச்சு. இன்டூல இருக்கிற 4 அந்த சைடு போயிடுச்சுன்னா என்னவா மாறுங்க, டிவைடா மாறுமாங்க. 2 is 2/4 இந்த ரெண்டு வர காமன் டேபிள் 2 டேபிள டிவைட் பண்ணலாமா, இது 1 டைம் இது 2 டைம் ஆங்க, 1/2 னு வருதாங்க. x/y யோட வேல்யூ 1/2, x/y யோட வேல்யூ என்னங்க 1:2 வாங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நான் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ்டூல இருக்கிற பைல எழுதிக்கிறேங்க, அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறேங்க. சிம்பிளிஃபை பண்ணோன்னே ரெண்டு வர காமன் டேபிள நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா நம்மளுக்கு x/y ஃபார்மேட்ல கொண்டு வரணும், அதனால x இங்க வச்சுட்டு இன்டூல இருக்கிற 4 அந்த சைடு கொண்டு போயிட்டாங்க. என்னவா மாறு நம்மளுக்கு எப்பவும் போல இன்டூ டிவைடா மாறுமாங்க, மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க இன்டூல இருக்கிற y வந்து நம்மளுக்கு இந்த சைடு x/y ஃபார்மேட்டுக்கு வரணும், அதனால இன்டூல இருக்கிற y இந்த சைடு வரும்போது டிவைடா மாறுமாங்க. நம்மளுக்கு x/y ஃபார்மேட்ல ஆன்சர் கிடைச்சிருச்சுங்க. x/y யோட வேல்யூ என்னங்க 1/5, அது 1:2 கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணி மாத்தி எழுதிக்கலாம், அதனால 1:2 னு எழுதிட்டு ஓகேங்களா. क्वेश्चन பாருங்க, இது மாதிரி क्वेश्चन அடிக்கடி TNPSC ல கேட்டுட்டே தான் இருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் क्वेश्चन நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும்போது பாருங்க, இது மாதிரி क्वेश्चन நிறைய இருக்கு, நீங்க ஈஸியா இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். x/y யோட வேல்யூ 2:3 எனில் 3x + 2y 2x + 5y யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம் அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன டீடைல்ஸ் தேவைன்னா x y யோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க, அதை வச்சு அதில் அப்ரோச் பண்ணோம்னா ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ எதுனா ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் x ஓட வேல்யூ ஓகேங்களா. x ஓட வேல்யூ என்னங்க 2, y ஓட வேல்யூ என்னன்னா 3 ஓகேங்களா. x ஓட வேல்யூ 2ங்க, y ஓட வேல்யூ 3ங்க ஓகேங்களா. கண்டுபிடிச்சிடுமாங்க. நெக்ஸ்ட் அந்த நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்களோ அதில் அப்ரோச் பண்ணி டைரக்டா ஃபைண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. 3 × x ஓட வேல்யூ என்னங்க 3 × x ஓட வேல்யூ 2, அடுத்து பிளஸ் 2 × y யோட வேல்யூ என்னங்க 3 அடுத்தது 2 × x ஓட வேல்யூ என்னங்க 2 பிளஸ் 5 × y யோட வேல்யூ என்னங்க 3 இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 3 × 2 6 ஆங்க, 6 பிளஸ் 2 × 3 6 2 × 2 4 ஆங்க, 4 பிளஸ் அடுத்து 5 × 3 15 ஆங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 + 6 ஆட் பண்ண என்னங்க 12 4 + 15 ஆட் பண்ணா 19 வருதாங்க. 12:19 இந்த ரெண்டு வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க. காமன் டேபிள் இல்லைன்னா இதுதான் ஆன்சர். சப்போஸ் காமன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. 12x/5 = y/8 எனில் x + 5 y + 8 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணா x y யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணது. சிம்பிளா சொல்லணும்னா x-க்கு வந்து கீழே என்ன வேல்யூ இருக்குதோ அது x ஓட வேல்யூ, y-க்கு வந்து கீழே என்ன இருக்குதோ அதோட வேல்யூ தான் y யோட வேல்யூ. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா நான் சால்வ் பண்ணி காட்டுறேங்க. இன்டூல இருக்க y இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடா மாறுமாங்க, x/y இன்ட்டு டிவைட்ல இருக்கிற 5 அந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல போகுமாங்க, x/8 ன்னு வருமாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ மேலே இருக்க வேல்யூ, ஒய்யோட வேல்யூ கீழே இருக்க வேல்யூன்னு சொல்லுவீங்களா. இந்த மீனிங் தாங்க நான் டைரக்டா சொல்லிட்டேன். எக்ஸோட வேல்யூ வேணா கீழே இருக்கிற வேல்யூங்க, ஒய்யோட வேல்யூ வேணா இந்த வேல்யூ ஓகேங்களா. இப்போ x/y x/y ன்னு எழுதுவீங்களா, இதே வந்து 5:8 ன்னு எழுதுவீங்களா. எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூம்பீங்க, x = 5 y = 8ம்பீங்க. நான் அதை டைரக்டா உங்ககிட்ட சொல்லிட்டு ஓகேங்களா. இப்படியே அப்ரோச் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சுக்குங்க பேசிக் மெத்தடு. அதனால நம்ம டைரக்டா சம் அப்ரோச் பண்ணுவோம், அப்படியே அப்ரோச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க x + 5, x ஓட வேல்யூ என்னங்க 5 5 + 5 அடுத்து y ஓட வேல்யூ என்னங்க 8 8 + 8. இப்போ 5 + 5 ஆட் பண்ணா 10 ஆங்க, 10 8 + 8 ஆட் பண்ணா 16 இந்த ரெண்டு வர காமன் டேபிள் வந்து 2 டேபிள டிவைட் பண்ணுங்க. 10 வந்து எத்தனை டைம் வரும் 5 டைமா, 16 வந்து எத்தனை டைம் 8 டைமா. இந்த ரெண்டு வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க, கிடையாது. ஆன்சர் என்னன்னா 5:8ங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. பாருங்க क्वेश्चन 1 டைமுக்கு 2 டைம் திருப்பி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே அதுல இருக்கிற மீனிங் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை வந்து 1,21,000 சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஆண் பெண்களோட விகிதம் 6:5 சொல்லிட்டாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை கேட்டுக்கிறாங்க. ஆண்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா என்ன பண்ணனா, ஆண்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ஆண்களோட ரேஷியோ எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. ஆண்களோட ரேஷியோ என்னங்க 6, அந்த 6 போட்டுங்க இன்டூ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் மக்கள் தொகை வந்து டோட்டல் மக்கள் அந்த கிராமத்துல மக்கள் தொகையோட வேல்யூ எடுத்து இங்க மேலே போட்டுங்க 1,21,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் பைக்கில இருந்து 2 ரேஷியோ ஆட் பண்ணுங்க. 6 + 5 ஆட் பண்ணி என்னங்க வருது 11 போடுங்க. இனி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. 11 டேபிள் இது 1 டைம், இது எத்தனை டைமுங்க 1000 டைம் ஆங்க, 1000 டைம் போட்டாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 6 × 11,000 மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க வரும் 66,000 வருதாங்க. 66,000 தான் ஆன்சர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஆண்களின் எண்ணிக்கை கேட்டோன்னே ஆண்களோட ரேஷியோ இன்டூ ஓவரால் மக்கள் தொகை என்னங்க 1,21,000 போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து 11th டோட்டல் ரேஷியோ வேல்யூ எவ்வளோங்க 11 போட்டாச்சுங்க. 11th டேபிள கேன்சல் பண்ணா இது 1 டைம், இது எவ்வளோ டைம் பண்ணாங்க
11,000 டைம் ஓகேங்களா. அடுத்து 6 × 11,000 மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது 66,000 வருதாங்க. 66,000 தான் ஆன்சர் ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பெண்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா என்ன பண்ணால் இங்கே பெண்களின் எண்ணிக்கை வரதா பெண்கள் ரேஷியோ போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணினா வேலை முடிஞ்சிடும். எவ்வளோங்க வரும் 66லேருந்து நீங்கள் இது கண்டுபிடிச்சிங்கன்னா கூட வேலை முடிஞ்சிடும். டோட்டல் மக்கள் தொகையிலேருந்து மைனஸ் பண்ணினா கூட நீங்கள் பெண்களோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாங்க. இப்படி தான் சம் அப்ரோச் பண்ணி இந்த வேலை அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க 2a = b = 3cங்க. கொஸ்டின் மிஸ்டேக் 3c எனில் a/b/c ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்னு சொல்றோம் ஓகேங்களா. a/b/c ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு a மட்டும் விட்டுட்டு மித்த ரெண்டு வேல்யூ இருக்குமேங்க முன்னால இருக்க வேல்யூ மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. இங்க 1 இருக்கு, அடுத்து 1 × 3 மல்டிப்ளேஷன் பண்ணா என்னங்க வரும் 3 வருமா 3. நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ வேணும்னா b மட்டும் விட்டுருங்க. AVCயும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க, வேல்யூ மட்டும் நம்ம லெட்டர் மல்டிப்ளேஷன் பண்ண வேணாங்க, வேல்யூ மட்டும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 2 × 3 மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வரும் 6 or 6. அடுத்து சியோட வேல்யூ வேணுங்கன்னு சிஎம் மட்டும் விட்டுட்டுங்க. ஏவையும் பியும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 1 × 2 மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வரும் 2 வருமா 2 ஓகேங்களா. இப்போ இந்த 3 வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க. 3 வர காமன் டேபிள் கிடையாது, இதுதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா. இது எப்படி கண்டுபிடிச்சேன்னா ஏவோட வேல்யூ வேணும்னு ஏ மட்டும் விட்டுட்டு மிச்ச ரெண்டு பி மற்றும் சியில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க, அதுதான் ஏவோட வேல்யூ ஓகேங்களா. பியோட வேல்யூ வேணும்னு பியை மட்டும் விட்டுட்டு ஏவும் சியும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க, அது பியோட வேல்யூ. சியோட வேல்யூ வேணும்னு சியை மட்டும் விட்டுட்டு ஏபியும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க, அதுதான் சியோட வேல்யூ ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா. பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 டைம் 2 டைம் பாருங்க ஓகேங்களா. a/b = c/d = e/f = 1/2 எனில் இதோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ, இயோட வேல்யூ, எஃபோட வேல்யூ எல்லாமே ஃபைன் பண்ணா மட்டும்தான் இதில் நம்மளால அப்ரோச் பண்ண முடியுங்க. அது எப்படி ஃபைன் பண்ணுவோன்னு சொல்லித்தர நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் a/b எப்படி a/b எப்படி எழுதலாம், a/bன்னு எழுதலாமா. a/b = c/d யோட வேல்யூ எப்படி எழுதலாங்க, c/d ஆங்க. c/d = e/f எப்படி எழுதலாங்க, e/f = 1/2 1/2 எழுதலாமாங்க. இப்போ ஏவோட வேல்யூ, சியோட வேல்யூ, இயோட வேல்யூ 1ங்க, பி டி எஃபோட வேல்யூ 2 ஓகேங்களா. இதுதான் இதுக்கான மீனிங். ஏ வேல்யூ, சி வேல்யூ, இயோட வேல்யூ எல்லாமே 1, அடுத்து பியோட வேல்யூ, டியோட வேல்யூ, எஃபோட வேல்யூ எல்லாமே 2 ஓகேங்களா. மேலே இருக்கிறதுக்கெல்லாம் 1, கீழே இருக்கிறதுக்கெல்லாம் 2 ஓகேங்களா. இந்த மீனிங் தான் ஓகேங்களா. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் வேணாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. அடுத்தது உள்ள அப்ரோச் பண்ணுங்க. 3 × ஏவோட வேல்யூ என்னங்க, ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் 5 × சியோட வேல்யூ என்னங்க, சியோட வேல்யூ 1 ப்ளஸ் அடுத்தது 7 × இயோட வேல்யூ என்னங்க, இயோட வேல்யூ 1 அடுத்த பை அடுத்தது 3 × பியோட வேல்யூ என்னங்க 2 ப்ளஸ் 5 × டியோட வேல்யூ என்னங்க 2 ப்ளஸ் அடுத்தது 7 × எஃபோட வேல்யூ என்னங்க 2 அடுத்தது 3 × 1 மல்டிப்ளேஷன் பண்ணால் 3 5 × 1 மல்டிப்ளேஷன் பண்ணால் 5 ஆங்க. அடுத்து 7 × 1 7 பை அடுத்து 3 × 2 மல்டிப்ளேஷன் பண்ணால் 6 ஆங்க. 6 ப்ளஸ் 7 × 2 மல்டிப்ளேஷன் பண்ணால் என்னங்க வரும் 10 ப்ளஸ் 7 × 2 மல்டிப்ளேஷன் பண்ணால் 14 இப்போ என்ன பண்ணீங்கன்னா மேலே இருக்க நம்பரெல்லாம் ஆட் பண்ணுங்க. 3 + 7 ஆட் பண்ணால் 10 + 5 15 வருதா 15 பை அடுத்து கீழே வந்து 6 + 14 ஆட் பண்ணால் என்னங்க ப்ளஸ் வந்து 10 ஆட் பண்ணால் என்னங்க வருது 30 வருதா 30. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு வர காமன் டேபிளால் டிவைட் பண்ணுங்க. 15 வந்து 1 டைமு, 30 வந்து 2 டைம் ஆங்க. 15 டேபிளே கேன்சல் பண்ணால் 1:2 வந்திருக்காங்க. 1:2 ரேஷியோ எதுங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நான் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ எல்லாம் ஃபைன் பண்ணணுங்க. ஏவோட வேல்யூ எல்லாம் ஏசி மேலே இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கிறதோட வேல்யூ, கீழே இருக்கிறதெல்லாம் கீழே இருக்கிற நம்பரோட வேல்யூ ஓகேங்களா. அதை எடுத்து இதில் உள்ள அப்ரோச் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுவாங்க. இரு எண்களின் விகிதம் வந்து 3:5. நெக்ஸ்ட் பாருங்க, அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நான் பெரிய எண் எப்படி ஃபைன் பண்ண நான் ஃபைன் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா சிறிய எண்ணோட வேல்யூ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நீங்க மைனஸ் பண்ணியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க டேரக்டா இதே நான் எப்படி மெத்தட்ல அப்ரோச் பண்ணனா அதே மெத்தட்ல அப்ரோச் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணுங்க ஓகேங்களா. நம்ம பெரிய எண் தான் கண்டுபிடிக்க போறோம், வாங்க கண்டுபிடிக்கலாம். பெரிய எண் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா டோட்டல் வேல்யூ இருக்குமேங்க, டோட்டல் கூடுதல் கொடுத்துக்கிறாங்க. அந்த கூடுதலை வந்து பைக் மேலே போடுங்க. பைக்கில் என்ன பண்ணீங்கன்னா டோட்டல் ரேஷியோ எடுத்துக்கோங்க. டோட்டல் ரேஷியோ 3 + 5 ஆட் பண்ண என்னங்க வருது 8 இன்ட்டு அடுத்தது அதோட விகிதம் போட்டுக்கோங்க. விகிதம் போட்டோமா, விகிதம் 5 ஓகேங்களா.
எதோடது பெரிய எண்ணோட விகிதம் என்னங்க 5, அதனால 5 போட்டேங்க. அதே சப்போஸ் சிறிய எண் கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டுல ரேஷியோல எது சின்னதுன்னு பார்த்து அதோட வேல்யூ இங்கே போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. இது 8 டேபிள், இது 1 டைம், இது 18 டைம் ஆங்க. 18 into 5 மல்டிப்ளேஷன் பண்ணால் என்னங்க வருது? 90 வருதா? பெரிய எண் 90 சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சிறிய எண்ணோட வேல்யூ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா பெரிய எண் கண்டுபிடிக்கிறது டோட்டல் வேல்யூ இருக்குமா அந்த வேல்யூ பைக் மேலே போட்டு பைக்கில் என்ன பண்ணா டோட்டல் ரேஷியோ போட்டு ஓகேங்களா இன்ட்டு நம்மக்கிட்ட பெரிய எண்ணோட தான் கேட்டுக்கிறாங்க. பெரிய எண்ணோட ரேஷியோ என்னங்க 5 தானே, அதனால 5 போட்டாங்க. நீ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறாங்க. 8 டேபிள் 8 1 டைமு, 144 வந்து 18 டைமாங்க. அதனால 18 into 5 மல்டிப்ளேஷன் பண்ணால் 90 வருதாங்க. 90 தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் 1 டைம் 2 டைம் நல்லா வாட்ச் பார்த்தீங்கன்னாவே அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரூ 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி கிடைக்கும் தொகை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க. ஏங்கிறது வந்து உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறது நீங்கள். ஓகேங்களா? 2 பேருக்கு சேர்ந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1600 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது வந்து எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து 3 பங்கு, உங்களுக்கு வந்து 5 பங்குங்கிற வேல்யூவில் பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ சம்மில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தொகை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஃபைன் பண்ணுவாங்க. பிஇக்கு கிடைக்கும் தொகை. ஓகேங்களா? ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் அமௌண்ட் இருக்குமேங்க. டோட்டல் அமௌண்ட்டை பைக்கு மேலே போட்டுக்குங்க. போட்டாச்சுங்க. பைக்கில் என்ன பண்ணீங்கன்னா 2 ரேஷியோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருமோ அது பைக்கில் போட்டுங்க. பைக்கில் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களோட தொகை தானே கேட்டுக்கிறாங்க. உங்களோட ரேஷியோ வேல்யூ எவ்வளோங்க? 5. அந்த 5 இங்கே போட்டுக்கோங்க. போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு 8 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 1 டைமு, இது எவ்வளோ டைமுங்க? 200 டைமாங்க. 200 into 5 மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 1000 வருமாங்க. 1000 தான் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட். எவ்வளோனா 1000. உங்கள் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கான கொஸ்டின். கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்ப்பேங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் டிவைட் டோட்டல் ரேஷியோ வேல்யூ இன்ட்டு உங்களோட ரேஷியோ எவ்வளோ போட்டு சால்வ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க. ஏற்கனவே சால்வ் பண்ண மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறேன். x/y வேல்யூ கொடுத்து y/z வேல்யூ கொடுத்து x/z வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இது எப்பவும் போலயே தான் சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் இப்படி கூட சால்வ் பண்ணலாம். x/y/z இந்த மெத்தடை கூட அப்ரோச் பண்ணாலும் பண்ணி பாருங்க. நான் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறேன். ஓகேங்களா? x/z கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ வேல்யூ பை 2:3 2/3ன்னு எழுதிட்டு ஓகேங்களா இன்ட்டு அடுத்த ரேஷியோ வேல்யூவை போட்டுக்கிற 5/7. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணுற டைம் எல்லாம் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுங்கள். அப்படி கேன்சல் எதுவுமே பண்ண முடியல டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 into 5 10, 7 into 3 21 ஆங்க. 10:21 தான் ஆன்சர். இது என்ன மீனிங் சொல்கிறேன் பாருங்க. x/zங்கும் போது x/y into y/zங்கும் போது y கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் x/z தான் கிடைக்கும். அதனால தான் டேரெக்டாக x/z ஈக்குவல் டு இந்த வேல்யூவை இன்ட்டு அடுத்த இந்த வேல்யூவை எழுதி கேன்சல் பண்ணுற டைமை கேன்சல் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம்மெல்லாம் ஒன்றுமே முக்கியம் இல்லைங்க, கஷ்டமே இல்லைங்க. ரேஷியோ பொறுத்தளவு இது மாற மாடல். இல்லாட்டி x/y வேல்யூ கொடுத்து உள்ள அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. டோட்டல் வேல்யூ கொடுத்து இவ்வளோ விகிதம் இருந்துச்சுன்னா அதில் ஆண்கள் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லாட்டி டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்து இதில் வந்து ஏபி 2 பேர் இருப்பாங்க. ஏக்கு வந்து ஒரு 6:5னா பிக்கு வந்து எவ்வளோ தொகை கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ரிலேட்டட் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் வரும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பாருங்க. a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/5. தென் a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ண. ஏவோட வேல்யூ என்னங்க? கீழே இருக்கிற வேல்யூ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ கீழே இருக்கிறது, சியோட வேல்யூ கீழே இருக்கு. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. ஏவோட வேல்யூ என்னங்க? 3ன்னு கண்டுபிடிச்சு, பியோட வேல்யூ என்னங்க? 4ன்னு கண்டுபிடிச்சுமா, சியோட வேல்யூ என்னங்க? 5ன்னு கண்டுபிடிச்சுமா. நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க? a/b/c ஆங்க. அப்ரோச் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ என்னங்க? 3. 3 பியோட வேல்யூ என்னங்க? 4. 4 சியோட வேல்யூ என்னங்க? 5. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இது வரக்கூடிய ஆப்ஷன் எங்க? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க. இதே மாடலில் வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின் ஆட்டே கேட்டுக்கிறாங்க ஓவரால் டிஎன்பிசியில். ஓகேங்களா? அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ கீழே, பியோட வேல்யூ பி கீழே இருக்குது, சியோட வேல்யூ சி கீழே. எடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க அப்ரோச் பண்ணிங்க. இங்கே பார்த்துக்கோங்க. a/b/cன்னு கூட கொடுக்கலாம், c/b/aன்னு கூட மாற்றி கூட கொடுக்கலாம். டேரெக்டாக எடுத்தோன்னே அப்ரோச் பண்ணிடாதீங்க. இங்கே என்ன கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அப்ரோச் பண்ணுங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. a/5 ஈக்குவல் டு b/7 ஈக்குவல் டு c/8 எனில்
ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நீங்கள் எப்போ போல் ஏபிசியோட வேல்யூ தெரிஞ்ச போது டேரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் வாங்க. A/5 எப்படி எழுதலாங்க? A/5ன்னு எழுதலாமாங்க. B/7 எப்படி எழுதலாம்? B/7 எழுதலாம். எழுதியாச்சுங்க. C/8 C/8ன்னு எழுதலாமாங்க. ஏவோட வேல்யூ ஏ கீழே என்ன இருக்கோ அதுதான் ஏவோட வேல்யூங்க. பிக்கு வந்து பி கீழே என்ன இருக்குதோ அதுதான் பியோட வேல்யூ. சிக்கு வந்து சி கீழே என்ன இருக்குதோ அதுதான் சியோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ வந்து ஏவோட வேல்யூ 5ங்க, பியோட வேல்யூ 7ங்க, சியோட வேல்யூ 8ங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இதில் அப்ரோச் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்னங்க? 5 ப்ளஸ் பியோட வேல்யூ என்னங்க? 7 ப்ளஸ் சியோட வேல்யூ என்னங்க? 8 பை ஏவோட வேல்யூ என்னங்க? 5. இப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் என்னங்க வருது? 20 டிவைட் 5 ஃபிஃப்த் டேபிள் டிவைட் பண்ணால் இது 1 டைம், இது 4 டைமாங்க. 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? என்ன பாருங்க, 20% ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 50% ஆஃப் ஏ மைனஸ் பி எனில் ஏ மற்றும் பியோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணனா, இது இங்க இன்டூல இருக்கிறது இந்த சைடு கொண்டு வைக்கலாங்க, நம்பர்ஸ் அந்த சைடு கொண்டு வைக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அந்த ஸ்டெப்பை பண்ணுங்க. ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? இங்க இன்டூல இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவைட் மாதிரி 50% டிவைட் பை 20% வருமாங்க. இங்க இன்டூலுக்கு இந்த சைடு வந்தா டிவைட் பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுங்க. 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபைனலா என்ன இருக்குங்க? 5/2 இருக்குமாங்க. ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்னங்க? மேல இருக்கிறது ஏ பிளஸ் பியோட வேல்யூங்க 5. ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்னங்க? 2ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டுமா. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க? ஏ மற்றும் பியோட வேல்யூ. ஏவோட வேல்யூ வேணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்னங்க வருது? 7 வருதா? 7 தான் ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ வேணும்னா இதுல இருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்னங்க வருது? 3 வருதா? பியோட வேல்யூ 3. நம்ம கிட்ட ஏ மற்றும் பியோட ரேஷியோ கேட்டுக்கிறாங்க. 7:3ங்க. 7:3 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்துட்டு நம்பர்ஸும் ஒன் சைடு கொண்டு போயிட்டு. ஓகேங்களா? இன்டூல இருக்கிற இந்த சைடு போனா டிவைடா மாறு, அது அந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடா மாறு, மாத்தி எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பர்சன்டேஜ் 0 கேன்சல் பண்ணிட்டு 5/2ன்னு வருங்க. ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்னன்னா மேல இருக்கிற வேல்யூ அதோட வேல்யூங்க. 5 ஏ மைனஸ் பி கீழே இருக்கிற வேல்யூ ஏ மைனஸ் பியோட வேல்யூ போட்டாங்க. நெக்ஸ்ட் ஏ மற்றும் பியோட வேல்யூ தான் நம்ம கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஏவோட வேல்யூ வேணும்னு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. பியோட வேல்யூ வேணும்னா இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. எந்த டைம்ல இந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னா இங்க எதுவும் வேல்யூ இல்லாதப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல்ல இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒவ்வொரு மாடல் சால்வ் பண்ணிட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னீங்க. இதே போல ஒவ்வொரு டாபிக் அப்ரோச் பண்ண போறோம். மீதி இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு சம் சால்வ் பண்ணிக்கிறோம். மிச்சம் இருக்க சமயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் பண்ண தெரியல எனக்கு டிஎம் பண்ணுங்க. எங்க சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுவோம். கம்பல்சரி நீங்க டாபிக் கூட பார்க்கட்டி பரவாயில்ல, ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அப்ரோச் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி தான் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஐடியா ப்ளஸ் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறங்கிறது நிறைய திங்கிங் மைண்ட் எல்லாம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? கம்பல்சரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போட்டாச்சு, எல்சிஎம் போட்டாச்சுங்க, நெக்ஸ்ட் ரேஷியோவும் போட்டு முடிச்சாச்சுங்க. ரேஷியோவில் மேக்ஸிமம் டிஎன்பிசியில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்கன்னா A/B/C கேட்குற மாதிரி கேட்டிருப்பாங்க. A/D கேட்டிருக்கிறாங்க. இல்லாட்டி A=B=C தென் A/B/C கேட்பாங்க. இல்லாட்டி என்ன கேட்பாங்கன்னா ஒரு ரேஷியோ கொடுத்து இதில் ஆண்களோட விகிதம் என்ன பெண்களோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கலாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி மாடல் சம் கேட்கலாம். இல்லாட்டி ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா சம்முமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்து ஒரு ஈக்குவேஷன்ல அப்ரோச் பண்ற மாதிரி மாடல் சம் தான் இதனால் வரைக்கும் டிஎன்பிசில கேட்டுருக்காங்க. இந்த டைம் அது மாதிரி மாடல்ல தான் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்பேங்க. பாய்ங்க.